Taste the Daily. தொடர் கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. 20 அடியை நெருங்குகிறது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது? இந்த நீர்மட்டமானது மேலும் அதிகரிக்க கூடுமா? உங்களுடைய தகவல். பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக பரவலாகவே மழையானது பெய்து வருது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்து வரும் மழையின் காரணமாக சென்னை குடிநீர் ஆதாரமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது 4856 கன அடியாக வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 24 அடியில் தற்போது 19.31 அடி உள்ளது. அதாவது 20 அடியை எட்டும் நிலையில் உள்ளது. தொடர்ந்து மழை பொழிந்து வருவதாலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது வினாடிக்கு வினாடி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்ட உயரம் இன்று இரவுக்குள் 20 to 21 அடியை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள ஏரிகளில் இருந்தும் உபரிநீர் வருவதாலும் தொடர்ந்து மழையின் தாக்கத்தால் மழைநீர் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதாலும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம். குறிப்பாக இன்று காலை நிலவரப்படி 449 கன அடி மட்டுமே நீரானது வந்து கொண்டிருந்தது. தற்போது ஒரு சில மணி நேரங்களில் தற்போது நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம். அதற்கு முக்கிய காரணம் திருவள்ளூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பூந்தமல்லி அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் தொடர்ந்து கனமழையானது பொழிந்து வருவதன் காரணமாக நேரடியாக அந்த மழைநீரானது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்து கலப்பதால் தற்போது ஏரிக்கானது நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக நீர்மட்டத்தின் உயரமும் கிடுகிடுவென உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை எட்டிய நிலையில் பாதுகாப்பு கருதி உபரிநீர் திறந்து விடப்படுவது வழக்கம். தற்போது 19.31 அடி இருப்பதாகவும் இன்று இரவுக்குள் 20 to 21 அடியை எட்டுவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாலும் உடனடியாக அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்து செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்து விடப்படுவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஏரிக்கு நீரானது வந்து கொண்டிருப்பதால் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஏரிக்கு வரும் நீரின் அளவுகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சதீஷ், தற்போது கனமழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில ஏரியை திறந்து விட வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது நிலவரப்படி ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்து விடப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏரியின் நீர்மட்டத்தை 22 அடியிலிருந்து 23 அடி வரை நீர் தேக்கி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டத்தை கண்காணித்து வரும். மேலும் ஒரே நாளில் தொடர்ந்து இன்று காலை முதலே அதிக அளவில் மழை பொழிந்து வந்ததாலும் தொடர்ந்து காலையிலிருந்து இந்த மாலைக்குள் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக இன்று புயல் கரையை கடக்கும் போது அதிக அளவு மழை பொழிந்தாலும் அது ஒரே நேரத்தில் அதிக அளவில் கனமழை கொட்டி தீர்த்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரிநீர் திறக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடையாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக உபரிநீர் திறந்து விடப்பது குறித்து அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வழக்கமாக உபரிநீர் திறந்து விடப்பட்டால் அடையாறு ஆற்றங்கரை மக்களுக்கு முதல் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படும். அதனைத் தொடர்ந்து முறையான அறிவிப்புகள் வெளியிட்ட பிறகு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்து விடப்படுவது வழக்கம். தற்போது 19.31 அடி உயரம் இருப்பதாலும் இன்னும் செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் உயர்வதற்கு 2 அடியிலிருந்து 3 அடி தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீரின் வரத்து அதிகரித்தால் மட்டுமே உபரிநீர் திறந்து விடப்படுவது குறித்து அதிகாரிகள் முடிவு செய்வார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். Taste the Daily.